Hey guys, welcome back B-Lines YouTube channel. So now already நம்ம வந்து Darwin Seesaw Season 1 overview தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 7 stages நம்ம வந்து overview நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து media page, cut page, edit page, fairlight, color correction and fusion and delivery பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து delivery option தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டேஜஸுமே நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நவ் டெலிவரி பேஜ். ஸோ டெலிவரினா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்து இன்புட்டாக ஒரு வீடியோ கொண்டு வந்து அதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் நான் அவுட்புட் கொண்டு வரல. ஸோ அவுட்புட்டாக நான் வந்து ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். அதில் நான் வந்து Darwin Seesawவில் டெலிவரி ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸில் வந்து நிறையா செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் நம்ம வந்து எடிட் ப்ராசஸில் வந்து விஎஃப்எக்ஸ், டெக்ஸ்ட்டு, அனிமேஷன்ஸ், 3D எஃபெக்ட்ஸ், 3D விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணிவிட்டு டெலிவரியில் நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவே ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். டெலிவரி ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அதில் நான் 3 டாபிக்ஸ், மெயின் டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 ரெண்டர் செட்டிங்ஸ், ரெண்டர் கியூ அண்ட் டேட்டா பர்ன்-இன். ஸோ 3 ஆப்ஷன்ஸில் நம்பர் 1 ரெண்டர் செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சைட் கார்னரில் இருக்கிறது தான் ரெண்டர் செட்டிங்ஸ். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதில் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டர் செட்டிங்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா. ஸோ நம்ம வந்து எடிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் டேரெக்டாகவே டெலிவரி பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து யூடியூப், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் அது மாதிரி H.264, H.265 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் 2 டைப்ஸ் இருக்குது, H.264, ஸோ H.264, H.265. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, H.264ல் வந்து லோ குவாலிட்டி இருக்கும் அண்ட் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கும். அதுதான் வந்து H.264 அண்ட் H.265ல வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் வீடியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து லோவாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். கீழே பிலோவில் வந்தோம் அப்படின்னா ஃபைல் நேம் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கிளிப்பை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் நேமை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் நேம் நான் வந்து, ஸோ இது வந்து நான் ஃபேர்லைட் பேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். அதில் வந்து நான் ஃபைனல் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேர்லைட் ஃபைனல் அப்படின்னு நான் வந்து ஃபைல் நேமாக க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்து லொக்கேஷன், ஒரு ப்ரௌஸில் போயிட்டு நான் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வைக்கிறேனோ அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்தோம் அப்படின்னா சிங்கிள் கிளிப் அண்ட் இண்டிவிஜுவல் கிளிப் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிங்கிள் கிளிப்னா ஒரு டைம் லைன் இருக்குது. அந்த டைமில் இருக்க எல்லாமே என்டையர் டைம் லைனும் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னா டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிங்கிள் கிளிப்பு நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலான கிளிப்பு நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இது வரதுக்கு முன்னாடி கஸ்டம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு தான் இந்த மாதிரி செட்டிங்ஸில் நம்மளால க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம் எக்ஸ்போர்ட் நத்திங் பட் ஸோ கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் இன் டெலிவரி. ஸோ இந்த டெலிவரியில் ஒரு செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால டெலிவரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இந்த கஸ்டம் எக்ஸ்பர்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆடியோ ஃபைல். ஸோ வீடியோ ஆடியோ ஃபைல் நம்ம வந்து செப்பரேட்டாக நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணி ஸோ செட்டிங்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளால டெலிவரி பண்ணிக்க முடியும். அதில் வீடியோவில் வந்து ஃபார்மேட், கோடக், இன்கோடக், அதுக்கப்புறம் ரெசொல்யூஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆடியோ அண்ட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணோன்னா ட்ராப் அவுட் ஆகும். அதில் வந்து எந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட், எந்த மாதிரி பிடிஎஃப் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த மென்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ குயிக் டைம் அண்ட் MP4 தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா MP4 அண்ட் குயிக் டைம் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோடக் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி H.264, H.265 தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக கோடக்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்கோடர், நேட்டிவ், ஆட்டோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்தோம் அப்படின்னா ரெசொல்யூஷன். ஸோ ரெசொல்யூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரெசொல்யூஷன்
ஸோ டைம்லைன் ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு டைம்லைன் ரெசல்யூஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நான் இந்த கஸ்டம் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது 1080x1920 HD. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹாரிசான்டல் வைஸ் இருக்குது அண்ட் வெர்டிக்கல் வைஸ் இருக்குது. ஸோ ஹாரிசான்டலில் வந்து 1080x1920 தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வெர்டிக்கல் ஆர்டர் தான் வரும். அது வந்து 1920x1080 வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து அதை விட நம்ம வந்து அதிகமான ஒரு HD ஸ்கொயர், HD, அல்ட்ரா HD ஸ்கொயர், அல்ட்ரா HD இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நம்ம எடிட் பண்ணும்போது இந்த டைம்லைனில் எந்த ரெசல்யூஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே ரெசல்யூஷன் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ அதே ரெசல்யூஷனை டெலிவரி ஆப்ஷன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அது வந்து ஒரு வீடியோவோட குவாலிட்டியாக டவுன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நம்ம வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரேட், நம்ம வந்து என்ன ஃப்ரேம் ரேட்டில் வைக்கிறோமோ அந்த ஃப்ரேம் ரேட்டில் நம்ம வச்சுக்க முடியும். அண்ட் கீழே வந்தோம் அப்படின்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிட்டினா ஆட்டோமேட்டிக்னு ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டூன்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கில் பெஸ்ட், லீஸ், லோ, மீடியம், ஹை, பெஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டூன்னு இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்டட் டூவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்கோடிங் ப்ரொஃபைல் இருக்குது. ஆட்டோ, பேஸ், மெயின், ஹை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீ ஃப்ரேம்ஸ் யுவர் விஷ் நீங்கள் வச்சுக்கலாம். கீ ஃப்ரேம் நம்மளால் வச்சுக்க முடியும். அண்ட் ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ப்ரெசென்ட் மீன்ஸ் இப்போ நான் மேலே வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சேவ் ஆஸ் நியூ ப்ரெசென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சேவ் ஆஸ் நியூ ப்ரெசென்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம எந்த கிளிப்பை நான் வந்து எடிட் பண்ணி டெலிவரி பண்ண போகிறோமோ அந்த நேம் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபேர்லைட் நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேர்லைட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஃபேர்லைட் அப்படி நான் என்டர் பண்ணிவிட்டு அண்ட் ஓகே கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஃபேர்லைட்னு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ப்ரெசென்ட் மீன்ஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த செட்டிங்ஸை நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை நான் கிளியர் பண்ணி வச்சுட்டு டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே கிளிப்பை நான் வந்து செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நான் வந்து டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரெசென்ட்டை யூஸ் பண்ணி அந்த செட்டிங்ஸை ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த செட்டிங்ஸை. அதுக்காக தான் இந்த வந்து ப்ரெசென்ட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், சப்டைட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெண்டர் கியூவில் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரெண்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டர் கியூ ஆகும். தட் மீன்ஸ் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு டேரெக்டாக சேவ் ஆகும். அண்ட் இந்த சைடு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா என்டையர் டைம்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் இன் அண்ட் அவுட் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். in this two options எதுக்காக அப்படின்னா என்டையர் டைம்லைன் மீன்ஸ் ஒரு கிளிப்பை ஒரு டைம்லைனை நான் வந்து டோட்டலாக டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னா என்டையர் டைம்லைன் கிளிக் பண்ணி நம்ம ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன் அவுட் ரேஞ்ச் வந்து எதுக்காக அப்படின்னா இண்டிவிஜுவல் கிளிப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இன் அண்ட் அவுட் ரேஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இண்டிவிஜுவலான கிளிப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த ரெண்டரில் இருக்குது. அண்ட் ரெண்டர் கியூ கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டர் ஆல் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் இன் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது காட்டும். ஸோ விசிபிள் ஆகும். வாலன்சி சர்வில் இருக்கக்கூடிய 7 ஸ்டேஜஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸை நான் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ், டுடேஸ் வீடியோ அண்ட் ஐ see you next video guys.